அனைவருக்கும் வணக்கம். படைப்பாற்றலின் கதவை திறக்கக்கூடிய ஒரே சாவி கல்வி மட்டுமே என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற போக்சோ ஆக்ட் 2012 சாப்டர் 7 பார்க்குறோம். அதில் செக்ஷன் 28 to 32 ஸ்பெஷல் கோட்ஸ். அதில் ஆல்ரெடி நம்ம 28, 29 பார்த்தாச்சு. செக்ஷன் 30 என்ன சொல்கிறது என்றால் ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் கல்பபிள் மென்டல் ஸ்டேட். இதில் சப்ஷன் 1, 2 இருக்குது மற்றும் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. என்ன சொல்கிறாங்க? ஒருவருடைய குற்றத்தினுடைய மனநிலையை பற்றி நீதிமன்றமானம் ஆனது அனுமானம் எடுத்துக்கொள்ளுதல் பற்றி சொல்கிறது. ஸோ என்ன? இன் எனி ப்ராசிக்யூஷன் ஃபார் எனி அஃபென்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் which requires a culpable mental state on the part of the accused, the special court shall presume கண்டிப்பாக அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் the existence of such mental state, but it shall be a defense for the accused. முதல்ல இதை முடிச்சிடலாம். defense to prove the fact that he had no such mental state with respect to the act charged as an offense in the prosecution. இந்த குற்றவாளியானவர் அந்த குற்றத்தை செய்வதற்கான அந்த குற்ற மனநிலை உடையவராக இருந்தார் என்பதாக நீதிமன்றமானது அனுமானம் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். சரி, இப்போ இந்த குற்றவாளி எதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், அவ்வாறு தன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற அந்த போக்சோ ஆக்டினுடைய குற்றங்களை புரிகின்ற அந்த குற்றமான மனநிலையில் நான் இல்லை என்பதனை இந்த குற்றவாளியானவர் நிரூபித்தல் வேண்டும். இதை சொல்வதுதான் செக்ஷன் 30 சப்ஜெக்ட் 1. இப்போ அந்த சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுது? அதாவது இந்த பிரிவினுடைய நோக்கங்களுக்காக இது எவ்வாறு நிரூபித்தல் வேண்டும் சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த பிரிவின் நோக்கங்களுக்காக என்ன? இந்த பிரிவினுடைய நோக்கம் என்ன? கல்பபிள் மென்டல் ஸ்டேட், குற்ற மனநிலை. அப்போ சப்ஷன் 1 என்ன பார்த்தோம்? அந்த நீதி, அதாவது எதிரியானவர் நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்கின்ற அந்த குற்ற மனநிலையில் நான் இல்லவே இல்லை என்பதை நிரூபித்திரான்னு வச்சுங்களேன். அப்படி நிரூபிக்கின்ற போது நீதிமன்றத்தில் அது எவ்வாறு இவர் நிரூபிக்க வேண்டுமானால் சாதாரணமாக நிரூபித்தல் போதாது, அவ்வாறு நிரூபித்தல் கூடாது. அப்படி என்றால் எவ்வாறு நிரூபித்தல் வேண்டும் என்று சொன்னால், இந்த சிறப்பு நீதிமன்றமானது எவ்வாறு அதை நம்பும்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த எதிரியானவர் அந்த குற்றத்தை செய்வதற்கான மனநிலையில் இல்லை என்பதனை எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் இந்த சிறப்பு நீதிமன்றம் நம்பும்படியாக நிரூபித்தல் வேண்டும். இதை சொல்லுதான் சப்செக்ஷன் 2. இப்போ இந்த பிரிவுக்கான கேஸஸை பார்க்க போகிறோம். செக்ஷன் 30 ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் கல்பபிள் மென்டல் ஸ்டேட், அதாவது ஒரு குற்ற மனநிலையினுடைய அனுமானம் எவ்வாறு எடுத்துக்கொள்வது பற்றி இதில் கேஸஸ் பார்ப்போம். ஸ்ரீமதி ஆஷா தாஸ் வர்சஸ் ஆகாஷ் வால்மீகி அண்ட் அனதர் ஆன் 10th February 2023 கல்கத்தா ஹைகோர்ட். இந்த உயர்நீதிமன்றமானது என்ன டிசைட் செய்தது என்று சொன்னால், போக்சோ ஆக்ட் 2012 it is of view that once the basic facts constitute an offense under Poxo Act was proved by the prosecution, the court was entitled to raise the statutory presumption about culpable mental state of the accused as permitted to be raised under section 30 of Poxo Act 2012. வழக்கம் போல் நம்ம இது அப்படியே ஒரு ஸ்டோரியாக பார்த்துருவோம். இப்போ இவன் தான் எதிரி. இவன் மீது இந்த நீதிமன்றத்தில் போக்சோ கோர்ட் இது, இந்த நீதிமன்றத்தில் ஆஸ் பர் போக்சோ ஆக்டின் படி குற்றம் சுமத்தப்பட்டு இங்கே என்ன பண்ணான், வழக்கு விசாரணை போது நிற்கிறான். இவ்வாறு இருக்கின்ற போது நீதிபதி பார்க்குறாங்க, இவன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற அந்த போக்சோ ஆக்டினுடைய குற்றமானது ப்ராசிக்யூஷன், அதாவது அந்த வாதி தரப்பிலே ப்ராசிக்யூஷன் சைடில் நிரூபணம் செய்யப்பட்டு விட்டது. அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த நீதிபதியினுடைய ஸ்டாச்சுட்டரி ப்ரிசம்ப்ஷன் என்ன, சட்டப்படியான அவருடைய அனுமானம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், எவ்வாறு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த எதிரியானுடைய அந்த குற்ற மனநிலையானது அந்த அஃபென்ஸ் நடக்கின்ற போது என்னவாக இருந்தது என்பதனை
நீதிபதி அவர்கள் என்ன பண்ணணும், அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லுதான் இந்த கேஸ் லாஸ். இந்த பிரிவுக்கான இன்னொரு கேஸ் லாஸ் பார்க்க போறோம். என்னவென்றால் பூபன் கலிதா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் 2020 Volume 3 Guwahati page number 403 and also one more citation 2020 Volume 5 Guwahati page number 153 and also one more citation is 2021 Volume 4 Guwahati page number 422 Guwahati High Court. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, in view of section 30 of the act, if it relates to proof relating to culpable mental state on the part of the accused, which the court may presume the accused if he has to prove the absence of culpable mental state has to prove it beyond reasonable doubt and not based on preponderance of probability. என்ன சொல்கிறாங்க இப்போ அப்படியே நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுவதாக ஒரு கற்பனையாக பண்ணீங்க, அப்போ தான் ஈஸியாக புரியும். இப்போ இந்த நீதிமன்றத்தில், போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுகின்றது. அவ்வாறு நடைபெறுகின்ற போது ஆஸ் பர் செக்ஷன் 30 படி இந்த அக்யூஸ் ஆனவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பார்ட்டில் என்ன சொல்கிறாரு, நான் அந்த சமயத்தில் அந்த குற்றமுறு மனநிலையில் நான் இருந்து அந்த அஃபென்ஸை குற்றத்தை செய்யவில்லை என்று நிரூபித்து விடுகிறார் என்று சொன்னால், அவர் அந்த அக்யூஸ் அதை எவ்வாறு நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அந்த குற்றமுறு மனநிலை இல்லை என்பதை எவ்வாறு நிரூபிக்க வேண்டும் என்றால் பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட், எந்த விதமான ஐயத்திற்கும் இடமில்லாமல் அல்லது சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் நிரூபிக்க வேண்டுமே தவிர அவர் அவ்வாறு குற்றமுறு மனநிலையில் இருந்திருப்பதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறது என்பதாக நிரூபித்தல் கூடாது என்று சொல்வதுதான் இந்த கேஸு. இப்போ இந்த போக்சோ ஆக்ட் 2012 அந்த செக்ஷன் 1 to 46 இருக்குல்ல, அது எல்லா செக்ஷனும் 2 செக்ஷனை மட்டும் நல்லா படிச்சிருக்கணும். அது 2 தான் நம்ம டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு ரொம்ப பயமான செக்ஷன். அதாவது பயமானதில்லை, கொஞ்சம் ஒரு எதிர்கொள்கின்ற சொல்லுவாங்க ஒரு சவாலான செக்ஷன் எதுன்னு சொன்னால் அது 2 தான். ஆல்ரெடி 29 பார்த்துட்டோம், அது ப்ரிசம்ஷன். இதில் கல்பபிள் மென்டல் ஸ்டேட். சரி, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீதிமன்றத்திற்கு அந்த குற்றம் நடைபெற்றதா இல்லையா என்பதை எவ்வாறு இப்போ சப்போஸ் அக்யூஸ்ட் மேலே அந்த ப்ரிசம்ஷன் வந்து விட்டால் அவர் எவ்வாறு நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி நீதிமன்றம் முதல்ல என்ன சொல்லியிருப்பாங்க, அதை நிரூபிக்கின்ற போது எந்த விதமான ஒரு ஐயத்திற்கு இடமெல்லாம் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம வழக்கு நடத்துகின்ற போது இவ்வாறு இதை செய்தாரா இல்லையா என்பதை விட நாம் என்ன பண்ணுறோம், அதை ஒரு எந்த விதமான ஐயத்திற்கும் இல்லாமல் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி நம்ம சைட்டேஷன் நிறைய கொடுக்கணும். ஒவ்வொரு கேஸாக எடுத்துகிட்டு என்ன நம்ம கேஸுன்னு பார்த்துட்டு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்போது அதை செய்திருப்பதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத விட செய்யவே இல்லை என்பதாக நாம் அந்த நீதிமன்றத்தில் அதற்கான கேஸ் லாஸ் சைட்டேஷன் கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் நடத்துகின்ற அந்த வழக்குகளில் வெற்றி பெறலாம் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.